பாவக்காய் வெட்டி பேப்பரில் வச்சுருக்கீங்க, தட்டில் வைக்க நம்ம காய்கிறதுக்கு. நாளைக்கு காலையில் என்ன பாவக்காய் வறுவல், சிக்கன் 65. நைட்டு காய வச்சிடணுமா? நைட்டே காய வச்சிடணும். நல்லா கழுவிடணும், தண்ணி மூங்குற அளவு தண்ணி போட்டு நல்லா கழுவிடணுமா? ஓகே. அவிய வைக்கணுமா? ஓகே. எவ்வளோ நேரம் அவிய வைக்கணும்? ஒரு நிமிஷம் போதுமா? கொதிச்சு வந்துருச்சுன்னா நேரம் மாறணும். நேரம் மாறணுமா? பச்சை நேரம் எப்படி பச்சையாக மாறும்? லைட்டாக பச்சையாக மாறுமா? அவ்வளோதானே. எடுத்து ஆற வச்சிடணும் ஒரு ஹீட்டு போடுறதுக்காண்டி. தண்ணி வடிகட்டிடுறோமா? ஸ்பூன் கான் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு. சூப்பர். அவ்வளோதானே. கான் மாவு, கடலை மாவு, அப்புறம் ஏதோ சொன்னீங்களே மறந்துட்டேன். மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சீரகப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக. நான் எனக்கு என்னமோ நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியலில் வர்ற அந்த லேடி மாதிரி பெரிய சமையல் ஒரு ஆளாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பித்து பெரிய லெவலில் வர போகிறீங்க. எல்லாம் நாடகம் பார்த்தானே கேட்டு போகிறாங்க, நம்மளும் அப்படி மாதிரி கேட்டு போயிடும். அமைக்க விடணுமா? சமைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் போலக்கே. கொட்டையெல்லாம் விழுந்துடுச்சு, விதையெல்லாம். கலர் மாறல. அவ்வளோதானா? சிக்கன் 65 ஃப்ரைனா அது மாதிரி சிக்கன் கலரில் அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்கும், அதெல்லாம் மாறல. கெடுதியானதா? அங்கே பாருங்க, சோறு கொதிக்குது அந்த பக்கம். கேஸ் உள்ளே போகுது. சும்மா கேஸ் எடுத்து போய் பண்ணி பார்த்து. வீடியோ கட் பண்ணிடுவோம். அவ்வளோதானே. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்க வேண்டியதுதானே. கசப்பு இருக்காத? பாவக்காயே கசக்குன்னு தான் சொல்லுவாங்க, நீங்கள் கசப்பு இருக்காதுன்றீங்க. தண்ணி விட்டுறோம்லடா. தண்ணி ஓ, அப்போ சத்தெல்லாம் தண்ணியில் போயிடும்ல, அதை குடிக்கிறோம்ல. ஐயோ, நீங்கள் பாவக்காய் சூப்பா? ஓ, அந்த மீதம் தண்ணியை வந்து சூப் போட்டு வச்சுருக்கீங்களா? என்னென்ன கதை சொல்கிறீங்க பாருங்கள். இது அப்படியே எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரம் ஊற வைக்கணுமா? ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சது எல்லாத்தையும் வச்சு நல்லா மசாலாலாம் ஒட்டிக்கிச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊறாச்சா போதுமா? ஒரு அழகான முடியை போட்டுக்கலாம். அதே முடியை போடுறீங்க, ஏமாத்துறீங்க எல்லாரையுமே. நல்லா ஊறி வச்சுன்னா எண்ணெய் கொச்சுன்னா எண்ணெயில் போட்டோம். என்னம்மா எண்ணெய் பச்சை கலரில் இருக்குது? நல்ல எண்ணெய் தானே? போட்டோம் இறங்கிடுங்க. டிவிலாம் காட்டுறாங்க சிவப்பு கலரில் அப்படியே கலகலன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பண்ணுறது தான் பச்சை கலரில் இருக்குது.
கிண்டிகிட்டே இருக்கணுமா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு? ஒரு சைடு வெந்தன்னு இன்னும் சேர்த்துருக்கீங்க. ஓ வெந்தன்னு பிடி போகிறேன். நீங்கள் என்ன நிறையா ஊற்றிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சமையல் செஞ்சால் சண்டியில் வர முடியும், டேடி ஆர்வம் மாதிரி பெரிய அளவில் வர முடியும், பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த 4 சவுத்தில் சமைச்சிட்டே இருக்க வேண்டியதான். இது என்னம்மா சைடில் கொஞ்சம் வெண்பொங்கல் எடுத்து அடுப்பு வச்சிருக்கீங்க. வந்துருச்சா அது? எண்ணெயை வடிச்சிட்டீங்களா? சூப்பர் எம்மி. சவுண்டு கேட்குதா எல்லாருக்கும்? சவுண்டை பாருங்கள் எல்லாருமே. சவுண்டு கேட்குது, சவுண்டு அது கொதிக்கிற அதை வெடிக்கிற சவுண்டே கேட்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பாவக்காய், கசப்பாக இருக்காதா என்னது சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பாவக்காய் ரோஸ்ட். தேங்க்யூ.